வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரூரில் நடந்த ஒரு கேடுகெட்ட ஒரு நிகழ்வு, தாவேகாவால் 41 பேர் இறந்த ஒரு சம்பவம். 27/9/2025 சனிக்கிழமை 41 பேர் இறந்த அடிப்படையில் இனி வரும் காலங்களில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி கடும் நிபந்தனைகளை விதிக்க வேண்டும், கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் சொல்லி போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்ட வகையில் தனிநபர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அதன் அடிப்படையில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு, திமுக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க. முதல்ல நீங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டாங்க, அப்போ தான் அடுத்தது நம்ம மீட்டிங் போட முடியும். அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு 41 பேர் இல்லை, நாளைக்கு 91 பேரோட இறக்க வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் கூடாது, மக்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்ட திட்டங்களை கொண்டு காமிக்க சொல்லிட்டு சொன்னதான் கோடு. உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி திமுக கூட்டினாங்க. கூட்டின வகையில் அவங்க ஒரு ரெடியாக வச்சுருப்பாங்க கருத்துக்கள். அதை பிரிண்ட் புத்தகமாக கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அதை படித்து பார்த்து உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுக்கு ஒரு கருத்துக்கள். மொத்தம் கலந்து கொண்ட கட்சி மொத்தம் 20 கட்சி. தாவேகாவுக்கு அழைப்பு இல்லை, மெயின் கட்சி அந்த கட்சி தான். அந்த கட்சியால் தான் கரூரை 41 பேர் இறந்தார்கள். அதனால அந்த கட்சிக்கு அழைப்பு இல்லை. மற்ற 20க்கு மேற்பட்ட கட்சிகள் அந்த இன்றைய தமிழக அரசு, திமுக அரசு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து அந்த திட்டங்கள் அறிக்கை இந்த புத்தகமாக வெளியிட்டு படித்து பார்த்து கூட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் மெயின் முன்பணம் கட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஏகப்பட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது 5000 பேர் கூட்டமாக 1 லட்சம் கட்டணும், 10,000 2 லட்சம், புரியுதுங்களா? அப்புறம் 20,000 50,000னா 8 லட்சம், 50,000 மேலே 20 லட்சம், இது மாதிரி டெபாசிட் கட்டி தான் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த சிட்ஸை நாங்கள் படித்து பார்த்தோன்னே ஏகப்பட்ட கட்சிகள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அந்த கூட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த நிகழ்வு நடந்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவும் பேரில் கட்டாயமாக கட்டுப்பாடுகள் விதித்து தான் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரு அறிக்கை மாதிரி எல்லாத்தையும் புத்தகமாக கொடுத்து அது என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடு, இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. பணமெல்லாம் கட்ட முடியாதுங்க. அப்புறம் எப்படி மீண்டும் 41 பேர் இறந்த மாதிரி மீண்டும் ஒரு 51 பேர் இறந்தோம்னா என்ன வருது? அதற்கு எந்த கட்சியுமே பதிலளிப்பதாக தெரியவில்லை. அப்புறம் ஏகப்பட்ட ரோடு ஷோ நடத்தக்கூடிய சமயத்தில் வழித்தடம், உரை நிகழ்த்தக்கூடிய இடம், மற்றபடி சிறப்பு யார் எல்லா மனுவில் குறிப்பிடணும். அதே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனு அப்படின்னா யார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முன்னுரிமை வழங்கப்படும். இந்த மாதிரிலாம் ஏன்னா ஏகப்பட்ட கட்சிகள் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்சி நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட கட்சிகள் பொதுக்கூட்டமே நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் போட்டு இதுக்கு என்ன உங்களுடைய பதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்கறதுக்காக திமுக கூட்டின கூட்டத்தில் அவருடைய ஒரு நிலைப்பாடு, பல கட்சிகள் அவர்களுடைய ஒரு உள் நோக்கம் என்ன, அந்த கட்சியினுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது இதில் துண்டா தெரிஞ்சு போச்சு. டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட கட்டுமானங்கள் போடத்தான் செய்வாங்க. அன்னைக்கு மட்டும் 41 பேர் இறந்ததுக்கு மட்டும் தாம் தூம்னு எல்லா கட்சியும் குதிச்சாங்க இல்லையா? திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி உள்ள நுழைச்சிட்டாரு. அப்புறம் அங்கே இல்லை சார், யாரோ ஒருத்தவங்க ஆசிட்டை போட்டாங்க சார், திடீரென்று ஒரு சில பவுடரை தூவினாங்க சார். இல்லை சார், திமுக தான் ஆம்புலன்ஸ் உள்ள நுழைச்சுது. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது சொன்னாங்க இல்லையா? அதே திமுக இன்னைக்கு ஒரு வரைவு திட்டம் மாதிரி போட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்டு ஐடியா கேட்டோம்னா
எல்லா கட்சியுமே விலகக்கூடிய ஒரு சூழல். அப்ப இது என்ன தெரியுது? சும்மா அந்த நேரத்துக்கு பேசக்கூடிய விஷயமா தான் எல்லா கட்சியும் இருந்துட்டு இருக்க. கட்டுப்பாடுகள் என்று வரக்கூடிய சமயத்தில் எந்த கட்சியும் முன் வருவதில்லை. அதில் குறிப்பாக பணம். இந்த கூட்டம் கட்டினியா, இத்தனை லட்சம் கட்டினா தான் கூட்டம் அப்படிங்கும் போதுல எல்லா கட்சியும் விலகக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஏகப்பட்ட கட்சி இனிமேல் பொதுக்கூட்டங்கள் நடத்த மாட்டார்கள், ரோடு ஷோ நடத்த மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னும் நீதிபதி அவர்கள் அங்கே போயிடும், இந்த அறிக்கையை கொண்டு அவங்க போகணும், அதை படித்து பார்த்துட்டு அவங்க ஒரு தீர்மானம் போடுவாங்க, இது ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அதை எதிர்த்து பல கட்சிகள் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. ஏன் எடப்பாடியே சொல்கிறாரு, இது ரொம்ப சுயநலமானது, மற்றபடி ஏற்றுக்கொள்ள முடியாதது, இது திமுக தன் நிலைப்பாட்டின் வெளிப்பாட்டில் இது போட்டிருக்குது. எப்படிலாம் ஒரு கட்சியின் தலைவர் எடப்பாடி பேசுகிறாரு பாருங்க. அந்த நேரத்துக்கு திமுக தான் காரணம், ஆச்சா போச்சான்னு கத்திய எடப்பாடி இந்த கட்டு திட்டங்களை பார்த்த உடனே இது திமுக தனக்கு சார்ந்ததாக போட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. எந்த அளவுக்கு எடப்பாடி உள்பட இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட ஒரு சுயநலம் சுயரூபம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம மக்களாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்போ எந்த ஒரு கட்சியுமே சரி மக்களை காப்பாற்றுவதற்காக பொதுக்கூட்டங்களோ ரோடு ஷோ நடத்துறது கிடையாது. தாவேகா உள்பட அந்த கட்சியில் அத்தனை பேர் ஒரே ஓட்ட ஓடி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் எந்த கட்சியுமே மக்களை காப்பாற்றுவதற்காக இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இனிமேல் வரும் கட்சி இன்னி வரும் காலங்களில் ஏதோ ஒரு கட்சி கூட்டம்னா யாருமே போகக்கூடாது, மக்களாகிய நாம் போகக்கூடாது. அதுதான் இதுலேருந்து தெரியுது. இந்த சட்ட திட்டங்கள் போட்டது திமுக, அந்த ஒரு கட்சியை தவிர மற்ற கட்சிகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே சுயநல கட்சியாக தான் தெரியுது. மக்களை காப்பாற்ற கூடாத, காப்பாற்ற முடியாத கட்சி அது. ஏன்னா இந்த அடிப்படையில் திமுக மட்டும் அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க தான் அந்த கட்டு திட்டங்களை போட்டவங்கள அப்படின்னா அவர்கள் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்தால் தான் அதை எழுத முடியும். அதை அதிமுக எடப்பாடி எதிர்க்கிறாருன்னா அப்புறம் நாளைக்கு எடப்பாடி பேசினார்னா எப்படி மக்கள் கூடுவார்களா? மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். இந்த பொழப்பில் ஆம்புலன்ஸ் வேற திமுக தான் உள்ள நுழைக்குதுன்னு அது ஒரு குற்றச்சாட்டு வரும் எடப்பாடி. அப்போ அதன் அடிப்படை எல்லா டோட்டலாகவே சொல்லிட்டாங்க. அதாவது தாவேக்காவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு விதிங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்காவு அதுதான் அந்த கட்சியினால தான் பிரச்சனை வந்தது. நாங்களாம் பிரச்சனை பண்ணல. இத்தனைக்கும் அது அனுபவம் இல்லாத ஒரு கட்சி. ஏன்னா அதனால் அந்த கட்சிக்காக நீங்கள் போட்ட இந்த கட்டு திட்டங்கள் எப்படி நாங்கள் எப்படி அந்த அனுபவம் இல்லாத கட்சி ஏற்படுத்தி அந்த 41 பேர் பழிய நாங்கள் எதற்காக எப்படி அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கட்டு திட்டங்கள் நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும், பொருள் நாங்கள் எவ்வாறு அதை பொருட்படுத்த முடியும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதிபதி உத்தரவு தானே, அதனால் மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு இப்படி எல்லா கட்சியும் போயிருக்காங்க. இது என்ன தெரியுது அப்படிங்கிறது நம்ம துண்டாவே கணித்து விட முடியுது. மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்சியும் கிடையாது. செத்து போயிட்டா 5 ரூபா கொடுக்க முடியாத அளவுக்கு தான் பல கட்சிகள் இருக்கின்றன. அதே மாதிரி நான் அந்த இடத்துக்குலாம் வரமாட்டேன், நீ ஏன் இடத்துக்கு வந்துவிட்டு தாவேக்கா மாதிரி என்ன கட்சி அலுவலகத்தில் உட்கார வச்சு ரூமுக்கு நடுவில் காலை பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது, இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்கிற காசை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். தாவேக்கா காசு உள்ள கட்சி, அதனால கொடுத்தாங்க. மற்ற கட்சிகள் கொடுப்பார்களா? சந்தேகம்தான். இதெல்லாம் பலவிதமான ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களாக நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வரும் காலங்களில் இந்த மாதிரி கட்டுப்பாடு ரொம்ப நல்லது. இதை அறிக்கையாக நீதிபதிகிட்ட கொடுக்கணும், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கணும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அதை இது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் எத்தனை பேர் போட போகிறாங்க. இப்போவே வந்துருச்சு, திமுக போட்டதுனால இது திமுகவுக்கு சாதகமானது அப்படின்னு. திமுகவுக்கு சாதகமாக ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி சொல்கிறார் இது திமுகவு சாதகமாக போடப்பட்ட கட்டு திட்டங்கள் அப்படிங்கிறார். மற்ற கட்சியெலாம் சொல்லிட்டாங்க தாவேக்காவுக்கு போடும், எங்களுக்கு ஏங்க போடுறீங்க, பணமெல்லாம் எப்படி தர முடியும்? பார்த்துங்க, மக்களாகிய நம்ம இனிமேல் திங்க் பண்ணணும். எந்த கட்சி ஆகட்டும், கூட்டம் போட்டாங்களா, ஆமாம் அது போகிறதா இல்லையா ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். போகாமல் இருப்பது அப்போ தான் பல கட்சிகளுக்கு
மக்கள் வந்து பாடம் சொல்லதாக ஒரு அர்த்தம் உண்டாகும். அதை விட்டு மேலும் மேலும் கரூரில் போன மாதிரி போனீங்கன்னா 41 பேர் இல்லை 410 பேர் இறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.